ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் இந்தியாவிற்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் இந்தியாவை சீண்டி வருவது உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை இருந்து வருகிறது. எல்லையை பகிர்ந்து கொள்ளும் விவகாரத்தில் தற்போது இருதரப்புக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் உள்ள தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பின் தலைவர் நூர் வாலி மெசூத்தை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக களமிறங்கிய தாலிபான் படைகள் பாகிஸ்தானில் எல்லையில் புகுந்து தாக்குதலை நடத்தினர். தற்போது இருதரப்புக்கும் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் உள்ளது. எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் தாலிபான் படைகள் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பாகிஸ்தான் ராணுவ அகாடமியில் பேசிய அவர், எந்த ஒரு எதிர்கால மோதலும் இந்தியாவிற்கும் இந்திய ராணுவத்திற்கும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கும் விதத்தில் பேசியுள்ளார். அதே சமயம் புதிய மோதல்கள் மீண்டும் தூண்டப்பட்டால் பாகிஸ்தான் எதிர்ப்புகளை மீறி பதிலடி கொடுக்கும். அதனால் ஏற்படும் ராணுவ மற்றும் பொருளாதார இழப்புகள் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், எந்த ஒரு பதற்றத்திற்கும் இந்தியாவே முழு பொறுப்பாகும் என்றும் பாகிஸ்தானின் வளர்ந்து வரும் தாக்குதலுக்கு இந்தியாதான் காரணம் என அவர் குற்றம் சாட்டினார். இந்த பேச்சு மீண்டும் இந்தியாவுடனான போரை தூண்டும் விதமாக இருக்கிறது என உலக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர்.